மிஸ்டர் ஏ மிஸ்டர் பின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்குமே எஸ்எஸ்ஒய் அண்ட் பிபிஎஃப்ல சேம் இயர்ல சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஆனா மிஸ்டர் ஏக்கு மட்டும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, மிஸ்டர் பிக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுல மிஸ்டர் ஏ எப்படி அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்தாருன்ற ட்ரிக்கை உங்களுக்கு நான் சொல்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் ஏ எவ்ரி இயர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏப்ரல் 1 to 5th பண்ணிடுவாரு. இதுவே மிஸ்டர் பி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6th அப்புறம் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டே வந்திருக்காரு. ஒரு நாள்ல என்னடா டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் தானே பாக்குறீங்க, சொல்றேன் கேளுங்க. பிபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்ஒய் ரெண்டுலையுமே மந்த்லி பேசிஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி மந்த் 1 to 5th நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது அந்த மந்த்லேயே இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். இதுவே ஆஃப்டர் 6th நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இதுவே லாங் டேர்ம்ல மிஸ்டர் பி பண்ணிட்டே வந்ததுனால தான் அவர் மிஸ்டர் ஏ அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியாம இவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. ஸோ நீங்களும் எஸ்எஸ்ஒய் அண்ட் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 to 5th எவ்ரி இயர் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் மிஸ்டர் ஏ மாதிரி உங்களாலையும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஸ் வித் விஷ்ணுவை இப்பவே ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.